அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பாத் قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்பிற்குரிய இந்த அருமையான விழாவின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களே, மேடையிலே சமூகம் தந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிரிய பெருந்தகை லால்பேட்டை மதரசாவினுடைய நாதிர் ஹஜரத் திபிலா தாமத் பரகாத்தும் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, மாநிலம் தழுவிய இந்த மகாநாடு என கெட்டிய வரை இதுவரை நடந்த மாநாடுகளிலே மிக பெரிய அளவிலே நடந்து கொண்டிருப்பதை முன்வைத்து இந்நகர உலமாக்களை நான் பாராட்டி அவர்கள் பாராட்டு பெறுவதில்லை. ஆனாலும் என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அவர்களுடைய பெயர்களை சொல்ல அவர்களே விரும்பாத காரணத்தினாலே, அவர்கள் யார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் என்ற காரணத்தினாலே அவர்களுக்காக எல்லா வகையான பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்ற துஆவுடனே நான் ஆரம்பிக்கிறேன். இங்கே நான் பேச வேண்டியது நம்முடைய இஸ்லாமினுடைய கோட்பாடுகள், இஸ்லாமிய கோட்பாடுகள் மனித இனத்துக்கு முரண்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். மனித இனத்துக்கு முரண்பட்டதல்ல, உடன்பட்டது. இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? இஸ்லாமிய கோட்பாடுகள் அத்தனையுமே மனித இனத்துக்கு நல்ல வார்த்தை, பொருத்தமான வார்த்தை. இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாழுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, வாழப்போகிறவர்களுக்கு மட்டுமல்ல, மனித இனத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் இஸ்லாமிய கோட்பாடுகள் முரண்பட்டதா உடன்பட்டதா என்றால் உடன்பட்டதுதான். எப்படி உடன்பட்டது என்பதை பற்றி நாம் சிந்திக்க போவதற்கு முன்னாலே இஸ்லாமிய கோட்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கோட்பாடு என்பது இருக்கிறதே, அது மனித சிந்தனையிலே உருவான கோட்பாடுகள் அல்ல, மனித அறிவிலே உருவான கோட்பாடுகள் அல்ல, மனிதனுடைய எண்ணத்திலே வந்த எண்ணங்களின் விளைவும் முடிவும் அல்ல இஸ்லாமிய கோட்பாடுகள். இஸ்லாமிய கோட்பாடுகள் என்பது ஒரு பெரிய, அதாவது மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிற இந்த கோட்பாடு என்பது மனிதனை படைத்து பராமரிக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறான். சகோதரர்களே, நாம் இந்த மன்றத்துக்கு மட்டும் பேச நாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்திற்கு பேசுகிறோம். ஏனென்றால் குர்ஆன் உலகம் முழுவதற்கும் பொதுவானது. உலகத்திற்கு பேசுகிறோம். நாம் பேசுகிற பேச்செல்லாம் 4 பேருக்கு முன்னாலே பேசினால் கூட அது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த நானிலம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் பரவ வேண்டும் என்பதற்கு தான் பேசப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக உலமாக்கள் இதை பேச வேண்டும். எனக்கு இதை சொல்லும் பொழுது ஞாபகம் வருகிறது, ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்லீக் தாவத்துடைய வேலையை இந்த அமைப்பிலே செய்தால் காலத்துக்கேற்ப பலன் தரும் என்று இந்த அமைப்பை அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த தப்லீக் தாவத்துடைய வேலை இருக்கிறதே, அது நிசாமுத்தீன், ஹஜ்ரத் நிசாமுத்தீன் அவுலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பங்களாவாலி மஸ்ஜிதில் தான் அவர்கள் இருந்தார்கள். அங்கிருந்து வேலையை ஆரம்பித்தார்கள். பங்களாவாலி மஸ்ஜித் இருக்கிறதே, இன்றைக்கும் கூட அதை சுற்றி பெரிய கட்டிடம் இருந்தால் கூட அந்த மஸ்ஜித் இருக்கிறதே இந்த மேடையிலே பாதி அளவுதான் இருக்கும். இந்த மேடையிலே பாதி அளவுதான் அந்த மஸ்ஜித். அன்றும் அப்படித்தான் இருந்தது, இன்றும் எளிமையான முறையிலே, சாதாரணமான முறையிலே அப்படித்தான் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதிலே இன்றும் அநேக ஹயாத்தாக இருக்கக்கூடிய ஒரு பெரியார், அன்றும் மிகப்பெரியவராக மதிக்கப்பட்டவர், மிகப்பெரிய அல்லாமாவாக மதிக்கப்பட்டவர், இன்றும் மிகப்பெரிய உலகத்திற்கே வழிகாட்டியாக மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய அவர் அங்கே ஜுமா பிரசங்கம் செய்தார். ஜுமா பிரசங்கம் செய்து முடிந்த பிறகு, ஜுமா பிரசங்கத்துக்கு பிறகு ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும்
இந்த பெருந்தகையும் எல்லோரும் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்களாம், மௌலானா நீங்கள் ஜும்மா பிரசங்கம் செய்தீர்களே, என்ன நியத்து செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் மேலே கீழே பார்த்தார்கள். ஜும்மா பிரசங்கம் எல்லோரும் செய்கிறோம், இங்கேயும் பிரசங்கம் செய்கிறோம், என்ன நியத்து செய்கிறோம்? நல்ல காரியத்தை சொல்லுகிறோம், நல்ல விஷயத்தை சொல்லுகிறோம், அப்படித்தான் நியத் செய்வோமே தவிர என்ன நியத் என்று குறிப்பாக ஒன்று இல்லையே என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், இங்கே இருப்பவர்கள் இந்த விஷயங்களை கேட்டு செயல்பட வேண்டும் என்று நான் நியத்து செய்தேன், அவ்வளவுதான். இங்கே இருப்பவர்கள் அந்த பள்ளி அதில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள், இவர்கள் அமல் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நியத் செய்தேன். ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மிகப்பெரிய கை சேதம் மௌலானா, மிகப்பெரிய கை சேதம். நீங்கள் இந்த பள்ளியிலே இருக்கிற சிலருக்கு தான் நியத் செய்தீர்கள், இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்று ஏன் நியத்து செய்திருக்க கூடாது? இங்கே இருக்கிறவர்கள் தான் கேட்பார்கள், ஆனால் இவர்கள் போய் எத்தனையோ பேருக்கு சொல்லுவார்கள். ஒரு நபரும் ஒரு 1000 பேருக்கு இல்லை, அந்த 1000 பேருக்கு இல்லை, லட்சோப லட்சம் பேருக்கு, கோடானு கோடி பேருக்கு மஸ்ஜித் நபவியிலே சொல்லப்பட்டவை இன்றைக்கு தமுக்க மைதானத்திலே சொல்லப்படுகிறது. மஸ்ஜித் நபவியிலே சொல்லப்பட்டவை அமெரிக்காவினுடைய மஸ்ஜிதுகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. மஸ்ஜித் நபவியிலே சொல்லப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கள் ஆஸ்திரேலியாவினுடைய மஸ்ஜிதுகளிலே எடுத்தோதப்படுகிறது. சொன்னது என்னவோ மஸ்ஜித் நபவியில் தான், அங்கே இருந்தது என்னவோ சில சஹாபாக்களில் சிலர் தான், ஆனால் உலகம் முழுவதும் அதனுடைய தாக்கம் இன்றளவு அல்ல. உலகத்திற்கு இறுதி நாள் ஒன்று இருக்கிறதே, அந்த இறுதி நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்பதிலே என்ன சந்தேகம் சகோதரர்களே? அதுபோல நாம் நியத்து செய்கிறோம், இங்கே என்ன பேசுகிறோமோ அது உலகம் முழுவதற்கும் போய் சேர வேண்டும், இந்த உலகம் முழுவதும் அதை செயல்பட வேண்டும். அதன் மூலமாக உலகத்திற்கு சிறந்த மார்க்கம், சிறந்த வழி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. முன்னாலே இஸ்லாமிய கோட்பாடு என்பது நம்முடைய அறிவினுடைய முதிர்ச்சியிலே ஏற்பட்டதல்ல, நம்முடைய சிந்தனையிலே வடிவமைக்கப்பட்டதல்ல, அல்லாஹுவினால் நம்மை படைத்த, பராமரித்துக் கொண்டிருக்கிற, பாதுகாத்துக் கொண்டிருக்கிற, நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நாமே நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் என்பது முழு உண்மை அல்ல. நாம் நம்மை பாதுகாப்பது ஒரு அளவுதான், ஆனால் இறைவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இதை மனித வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இடத்திலே வரும் பொழுது எல்லோரும் புரியத்தான் செய்கிறார்கள். தங்களுடைய வாலிப நேரத்திலே, அந்த முறுக்கு இருக்கிற நேரத்திலே, அந்த முறுக்கு உடையாமல் இருக்கிற நேரத்திலே, அந்த வாலிப பிரளயம் என்று சொல்லுகிறோமே, அந்த நேரத்திலே யாராவது அதை மறுக்கலாமே தவிர உண்மை என்னவோ இதுதான். ஒரு நேரம் வருகிறது, என்னுடைய ஆண்டவன், என்னை படைத்தவன், என்னுடைய இறைவன், என்னுடைய அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான் என்று அத்தனை பேருமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே விளங்குகிற ஒரு நேரம் வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சாதாரணமான ஒரு விஷயம், தூங்கி விடுகிறோமே, தூங்கிய பிறகு நமக்கு என்ன தெரிகிறது? எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இரவு பகலிலே நீங்கள் தூங்குகிறீர்களே, அதுவே உங்களை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. இல்லையானால் நான் கேட்பதுண்டு, தூக்கம் என்றால் என்ன என்பதற்கு யாராவது விளக்கம் சொல்லட்டுமே? தூக்கம் எப்படி வருகிறது என்று யாராவது சொல்லட்டுமே? தூங்கி போவது எல்லோரும் தான், தூங்கி விடுவது எல்லோரும் தான், தூங்காமல் இருப்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தூக்கம் என்றால் என்ன, அது எப்படி வருகிறது? எத்தனையோ நாட்கள் இப்படி கழிகின்றனரே, படுத்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார். மெத்தையிலே, பஞ்சு மெத்தையிலே இல்லை, வேண்டாம், யூஃபார்ம் மெத்தையிலே படுத்திருக்கிறார். ஏசி ரூமிலே, யூஃபார்ம் மெத்தையிலே, அழகிய மனைவியோடு எல்லா வகையான சுகபோகங்களோடு படுத்திருக்கிறார். ஆனால் விடிய விடிய விழித்துக் கொண்டிருக்கிறாரே, தூக்கம் வராமல் காலையிலே எழுந்த உடனே மனைவியிடம் கோவிக்கிறார், நீ ஏன் தூங்கல? அட, நீ ஏன் தூங்கல? நீ தூங்கி இருக்க வேண்டியதானே? தூக்கம் என்பது எப்படி வருகிறது என்று தெரியாது. சில நேரத்திலே நாம் தூங்க வேண்டும் என்று விரும்புகிறோம், தூங்க முடிவதில்லை. படுத்து தூங்க வேண்டும், தூங்க வேண்டும், தூங்க வேண்டும், இப்படித்தான் நினைப்பு வருமே தவிர தூங்க முடிவதில்லை. சில நேரத்திலோ நீங்கள் பாருங்களேன், இது போன்ற சொற்பொழிவுகள் நடக்கிற இடங்களிலே, பயான் நடக்கிற இடங்களிலே, இதெல்லாவற்றை விட அருமையான இடம் ஜும்மாவிலே. சிரிச்சவங்க பூரா தூங்குறவங்க, குளித்து விட்டு அத்தரும் தேய்த்துக் கொண்டு பள்ளியிலே உட்கார்ந்து அந்த ஃபேன் காத்துக்கு கீழே கரண்ட் இல்லாட்டா எப்படி தூங்குவாருங்கிறதுக்கு தான் ஜெனரேட்டர் போட்டு ஃபேன் ஓட்டுறது. இப்ப இவருக்கு வந்து அந்த சுகத்துல உட்கார்ந்தாருன்னு சொன்னா
எப்படி தூக்கம் வருதுங்க? நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இந்த நேரம் ஒன்றுதானே நமக்கு பயன்படுகிற நேரம். வாரத்திலே ஒரு நாள் தானே நல்ல விஷயங்களை கேட்க முடிகிறது. ஆனாலும் இப்படி தூங்குகிறார்களே. சரி, தூங்குறது கூட தப்பு இல்லை, இந்த குரட்டை விடுறது ரொம்ப தப்பு. சில பேர் நங்கூரம் போட்டது போல அப்படி சரியா செட் பண்ணி உட்கார்ந்துருவாங்க. அது அவர்களுக்கே வாய்த்த கலை. உட்கார்ந்த பிறகு அருமையான தூக்கம். சகோதரர்களே, அதுவாவது அவர் தூங்க நினைத்தாரா இல்லையா என்பது இதே மஜ்லிஸிலே கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த நேரத்திலே கூட நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு தூக்கம் வந்து விடலாம். அவர் விரும்புகிறார், நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார், நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே தலை போகிறது கீழே, பிறகு மேலே வருகிறது, பிறகு கீழே போகிறது. சகோதரர்களே, இந்த தூக்கம் மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவு பகலிலே நீங்கள் தூங்குகிறீர்களே, இதிலே அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி தூங்கியதற்கு பிறகு இறைவனுடைய புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மலக்குகள், அல் மலாயிகத்துல் ஹஃபதா, பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலக்குகள் தான் இவரை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உலகமே நன்றாக புரிந்து கொள், நாமே நம்மை பாதுகாப்பதில்லை. நம்மை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறான். தலையிலிருந்து கால் வரை இரத்தத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிற இறைவன் இருக்கிறான். நான் ஓட்டவில்லை, நீங்கள் ஓட்டவில்லை, நம்முடைய மருத்துவர்கள் ஓடச் செய்வதில்லை. நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஆஸ்பத்திரியிலே இருந்தார். கடைசி நேரத்திலே கையிலே அந்த மருந்து செலுத்துவதற்கு அதிலே ரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தினாலே எங்கே எடுத்தாலும் அது செலுத்த முடிவதில்லை, குளுக்கோஸ் செலுத்த முடிவதில்லை. கடைசியாக கால் நரம்பை அறுத்து அங்கேதான் கொஞ்சம் ரத்த ஓட்டம் இருக்கிறது. ஏன் மருத்துவர்களே, நீங்கள் ஓடச் செய்யுங்களேன், ரத்தத்தை நீங்கள் ஓடச் செய்யுங்களேன், உடலில் உள்ள ரத்தத்தை நீங்கள் ஓடச் செய்யுங்களேன். 45 மைல் நீளம் இருக்கிறது நம்முடைய உடல் நரம்பு. சகோதரர்களை கவனத்திலே வையுங்கள், 45 மைல் கிலோமீட்டர் கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். நீளம் இருக்கிறது நம்முடைய உடல் நரம்பு. இந்த நரம்புகளிலே ரத்தத்தை ஓட்டுகிறவன் ஆண்டவன் இல்லையா? இந்த உடல் நரம்புகளிலே இரவு பகலாக ரத்தத்தை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஆண்டவன் இல்லையா? அதிகம் 1000 கோடிக்கு அதிகமான செல்கள் அமைந்துள்ள இந்த மூளைக்கு, 1000 கோடிக்கு அதிகமான செல்கள் அமைந்துள்ள இந்த மூளைக்கு ரத்தம் இடைவிடாது போய்கொண்டே இருக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 4.5 5 லிட்டர் ரத்தத்திலே ஏறக்குறைய 2 லிட்டர் ரத்தம் மூளைக்கே போய்கொண்டிருக்கிறது. இந்த மூளைக்கு போக வைக்க வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியாது. மூளைக்கு நீங்கள் போக வைக்க முடியும் என்று சொல்லவில்லை, மூளைக்கு போக வேண்டும் என்பது கூட உங்களுக்கு தெரியாது. இதே போல சமீபத்திலே ஒரு புத்தகத்திலே படித்தேன். சாப்பிட்ட உடனே அலுப்பாக இருக்கிறது, படுத்துக் கொள்ளலாம் போல் தோன்றுகிறது, தொண்டனுக்கு முன்பு உண்ட அலுப்பு என்று சொல்லுவார்கள். அதனால் தான் சாப்பிட்ட பிறகு இப்போது கூட சாப்பிட்டு விட்டு எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். அநேகமானவர்கள் விவரம் தெரியாம கொஞ்சம் பேர் பயான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விவரமானவங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இங்க துவா முடியுமோ இல்லையோ, எப்படி ஜும்மால ஒரு சலாத்துக்கு பிறகு 2வது சலாத்துல போய் வெளியே நிக்கிற மாதிரி துவா முடியுமோ இல்லையோ போறதுக்கு தயாரா. நல்ல காரியம் தான், தப்பு இல்லை. சாப்பிட்டுக்கிட்டே பயான் கேட்டிருப்பாங்க, இப்ப சாப்பிடாம பயான் கேட்கிறாங்க, முடிஞ்ச பிறகு பயான் கேட்கிறாங்க. சகோதரர்களை, சாப்பிட்ட பிறகு வருகிற அலுப்புக்கு என்ன காரணம் என்றால், அதில் எழுதப்பட்டிருக்கிறது சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஓய்வு தேவைதான். என்ன காரணம் அவர் எழுதியிருக்கிறார், அது மருத்துவருடைய ஆராய்ச்சி. எல்லோரும் சொல்லுவார்கள், ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம் தான். வயிற்றுக்கு இறப்பைக்கு உணவு போன உடனேயே அந்த உணவை ஜீரணிப்பதற்காக உடலுடைய அதிகமான ரத்தம் இறப்பைக்கு போய்விடுகிற காரணத்தினாலே, இறப்பையை சுற்றி வருகிற காரணத்தினாலே மற்ற உறுப்புகள் களைப்படைந்து விடுகின்றன என்று எழுதியிருக்கிறார். இப்படி இறப்பைக்கு ரத்தம் போகுகிறது என்பது கூட எனக்கு தெரியாதே. என்னுடைய இறைவனுடைய இயக்கம் அல்லவா, என்னுடைய அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லவா, அவனுடைய அமைப்பு அல்லவா, அவன் ஓட்டி வைக்கிற ஓட்டம் அல்லவா, அவன் நடத்தி வைக்கிற நடப்பல்லவா. நமக்கு என்ன தெரியும் சகோதரர்களே? எனவேதான் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன் குர்ஆனிலே பல இடத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள், நீங்கள் கருவிலே உருக்கொடுக்கப்பட்டவர்கள். அந்த உருக்கொடுக்கும் போது கூட அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கைஃப யஷா, அவன் எப்படி நாடினானோ அப்படி உரு கொடுத்தான். அந்த உரு கூட நீங்கள் கொடுக்கவில்லை. யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, உங்களுக்கு உரு கொடுத்தான். நீங்கள் கருவிலே இருக்கும் பொழுது, தாயினுடைய கருவிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு உரு கொடுத்தான். எப்படி உரு கொடுத்தான்? கைஃப யஷா, நீங்கள் நாடுகிற விதத்தில் அல்ல, உங்களுடைய மனைவி நாடுகிற விதத்தில் அல்ல, நீங்கள் கணவராகிய நீங்கள் நாடுகிற விதத்தில் அல்ல, அந்த குழந்தைக்கு தந்தையாகிய நீங்கள் நாடுகிற விதத்தில் அல்ல, அந்த குழந்தைக்கு தாயாகிய அவள் நாடுகிற விதத்தில் அல்ல, அந்த குழந்தையினுடைய உற்றாரோ சுற்றாரோ நாடுகிற விதத்தில் அல்ல. கைஃப யஷா, அவன் எப்படி நாடினானோ
அவன் உருவத்தை 5 அடிதான் வளர வேண்டும் என்று நாடி இருந்தால் 5 அடிதான் இருக்கும். கருப்பாக இருக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அது கருப்பாகத்தான் இருக்கும். வெள்ளையாக இருக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அது வெள்ளையாகத்தான் இருக்கும். கருப்பாக ஆக்க நாடிய ஆண்டவனுடைய உருவத்தை சிவப்பாக பிறக்க செய்தவர்கள் உலகத்திலே பிறக்கவில்லை. கருப்பாக என்பது ஒன்று தமிழிலே இருக்கிறது. நான் தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தெரிந்தவர்களிடத்திலே கருப்பு என்று ஒன்று இருக்கிறது, கருப்பாக இருப்பது ஒன்று இருக்கிறது. இன்னொன்று கண்ணங்கரையில் என்று. இதற்கு என்ன அர்த்தம் சகோதரர்களே? கருப்புன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணங்கரையில் என்று ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, கண்ணங்கரையில் என்று இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிறது. வெள்ளையாக மட்டுமல்ல, வெள்ளை வெளிர் என்று இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிறது. சிகப்பாக மட்டுமல்ல, செக்கச்சிவப்பாக. சகோதரர்களே, இதுவெல்லாம் யாருடைய நாட்டம்? இதற்கு பெயர் வைக்கத்தான் நம்மாலே முடியுமே தவிர, நான் என்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது என்னுடைய உற்றாருக்கோ சுற்றத்தாருக்கோ என்னை பிறக்க வைக்கிற சக்தி இருந்திருக்குமானால், என்னை பிறக்கும் போதே இயக்கி வைக்கிற சக்தி இருந்திருக்குமானால் நான் ரோஜா கலலிலே இருந்திருப்பேன். சகோதரர்களே, என்னுடைய தாயினுடைய விருப்பம் அதுவாகத்தான் இருந்தது, என்னுடைய தந்தையினுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. வந்தவுடனே கேட்கிறார்களே, குழந்தை எப்படி இருக்கிறது? நன்றாக. யாரு சாடை? யாரு சாடை? இத சாடையா கேட்கறது இல்ல, ஓப்பனா கேட்கிறது. குழந்தை யார் சாடை? எல்லாம் பார்த்துட்டு மூக்கு நன்னிமா சாடை, கண்ணு ராதிமா சாடை, காது சுபஹானல்லாஹ், எல்லாம் சேர்த்து ஒரு சாடை. என்ன சாடைன்னு சொல்ல முடியாது. நன்னியோட தாதியோட பேத்தி சாடை கூட இருக்கு இந்த குழந்தை. ஏன் அப்படி வந்தது? இந்த தகப்பனுடைய சாடை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இந்த தாயினுடைய சாடை வர வேண்டிய அவசியம் இல்லை, அது இந்த நிறம் தான் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருந்தார்கள், அவர் கர்ப்பமாக இருந்தார்கள். நான் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு போவேன், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, சின்ன பையனாக இருக்கும் பொழுது. அப்பொழுது அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற காலத்திலே குங்குமப்பூ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். குங்குமப்பூ. அவ கேட்ட, ஏன் குங்குமப்பூ சாப்பிடுறீங்க? சொன்னாங்க, குழந்தை சிவப்பா பிறக்கும். சகோதரர்களே, குழந்தை பிறந்தது. ஆனால் அதற்கு முன்னால எத்தனை குழந்தை பிறந்ததோ அந்த எல்லா குழந்தையை விட இது கருப்பாக பிறந்தது. நிதர்சனமான உண்மை. ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தும் சகோதரர்களே, அதனுடைய அர்த்தம், அந்த அர்த்தத்திலே இருக்கிற ஆழம், அந்த ஆழத்திலே இருக்கிற உணர்வு சொல்லி முடிக்க முடியாதவைகள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுடைய இறைவனை யார் என்று நினைக்கிறீர்கள்? ஏதோ நமக்கு தேவைப்பட்டால் அல்லாஹ்னு கூப்பிட்டுக்கிறமே, அப்படி தேவைப்பட்டால் கூப்பிடப்படுகிறவன் அவன். விருப்பப்படும் போது எடுத்து வைத்துக் கொண்டு வேண்டாத பொழுது தூக்கி எறிந்து விடுகிறோமே, அப்படிப்பட்டவன் அவன். வேண்டுகிற நேரத்திலே ஆண்டவன் வெளியே வந்து நம்மை தாக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ற பெயரை எழுதி பிரேம் போட்டு உள்ளே அடைத்து விடுகிறோமே, அப்படி அடைக்கப்படுகிறவனாவன். எழுத்தை நீங்கள் அடைக்கலாம், தவிர அவன் இந்த உலகத்தையே எடுத்து ஆழ்ந்த இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறவன் அவன். அதனால் தான் அவனுக்கு ஆண்டவன் என்று பெயர். எனவேதான் அவன் சொன்னான், அவன் யார் தெரியுமா? யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி. உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே நீங்கள் இருக்கும் பொழுது உரு கொடுத்தானே, அவன் தான் அவன். அவனை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. குர்ஆன் அற்புதம். நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு முன்னாலே இதையும் சொல்லிவிடுகிறேன். குர்ஆன் அற்புதம், இஸ்லாமிய கோட்பாடுகள் அற்புதம். குர்ஆனிலே ஒரு இடத்திலே இருக்கிறது, இந்த குர்ஆனை போல கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜின்னையும் இன்சையும், வெறும் மனித வர்க்கத்தை அல்ல, மனித வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை போல கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடியாது. ஃபல்யது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. இந்த குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் கொண்டு வர முடியாது. ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லிஹி. இந்த குர்ஆனுடைய ஒரு வாசகத்தை போல கூட கொண்டு வர முடியாது, ஒரு வாக்கியத்தை போல கொண்டு வர முடியாது. குர்ஆனுடைய வாக்கியம் இருக்கிறது சகோதரர்களே, வாக்கியத்திலே 2 வகை இருக்கிறது. ஒன்று கவிதை, இன்னொன்று சாதாரண வாசகம், நாம் பேசுகிற வாசகம். ஒன்று கவிதை, இன்னொன்று சாதாரண வாசகம். கவிதை என்று ஒன்று இருக்கிறது, அது மனனம் செய்வதற்கும் இலகுவானது, படிப்பதற்கும் அழகாக இருக்கும். கவிதை பாடல். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாடலும் கவிதை அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற பாடலும் கவிதை அப்படி இல்லை. நானும் இங்க இருக்கிறார் ஒரு மாணவர், எங்க மதரசால ஓதி இந்த வருஷம் பட்டம் வாங்கின மாணவர் இங்கதான் இருக்கிறார். அவரும் ஒரு தடவை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பஸ்ஸுக்காக வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்ப பக்கத்து கடையில இருந்து, டீ கடையில நினைக்கிறேன், அங்க இருந்து ஒரு பாட்டு சந்தை வச்சு, கருவாட்டு குழம்பு யாரு வச்சது? இது பாட்டா என்னன்னு தெரியல, முன்ன பின்ன தெரியல. இது பாட்டு சத்தம் காதுல விழுந்துச்சு, வேற என்ன வார்த்தையும் தெரியல. ஆனா பாட்டு என்று சொன்னால்
நான் அல்லாமா அமானி ஹஜரத் அவர்களிடத்திலே மத்தனை காஃபி அவர்கள் ஓதி கொடுப்பார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த மதரசாக்களிலே மத்தனை காஃபியை எடுபட்டு விட்டது. ஏனென்றால் அதை ஓதி கொடுப்பதற்கு கவிநயம் கொஞ்சம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அது விடப்பட்டு விட்டது. அமானி ஹஜரத் அவர்கள் ரசித்து ஓதி கொடுப்பார்கள். நான் அவர்களிடத்தில் ஓதி இருக்கிறேன், அந்த ஞாபகம் இருக்கிறது. பாட்டு எப்படி அமைய வேண்டும், அதனுடைய எதுகை, மோனை, ஆரம்பம், ஈறு இவைகள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும் என்பதை விரிவாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கவிதைநயம் இன்று உலகத்திலே இல்லை. எதை எடுத்தாலும் பாட்டுதான், எப்படி எடுத்தாலும் பாட்டுதான். அல்லாஹ் தஆலா என்ன நாடி இருக்கிறான்னு தெரியல. ஏதாவது இடத்துக்கு போய் முடியணும் இல்லையா? பைத்தியக்காரன் சட்டையை கிழிச்சு கிழிச்சு கடைசி இடுப்புல இருக்கிறதையும் கிழிச்சாதான் அவனை கொண்டு போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் சேர்த்த முடியும். அதனால அப்படி கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தட்டும் சுத்தட்டும் சுத்தட்டும். கடைசியில போய் அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்து சேரும் பொழுது அவர்கள் திரும்பி வருகிற இடம் இஸ்லாமாகத்தான் இருக்கும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இஸ்லாமுக்காக இறக்கப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது முஅஜிஸா. கவிதையும் அல்ல, சாதாரண நடையும் அல்ல. கவி நடையும் அல்ல, சாதாரண நடையும் அல்ல. பின்ன என்ன? அது அல்லாஹ்வுடைய கலாம். அது ஆச்சரியமான பேச்சு, அது ஆச்சரியமான வாசகம். அது போன்ற ஒரு வாசகத்தை இந்த உலகத்தில் இறுதி நாள் வரை, இந்த உலகம் எப்பொழுது அழியும்? நேற்று கூட சங்ககிரியினுடைய மதரசாவுக்கு சென்றிருந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அங்கே சொன்னேன். ஏதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாலே படித்தது ஞாபகம். கிபி 2023. இப்ப இருக்க நம்ம 1977 இதுல இருக்கிறோம். 2023 எவ்வளவு இருக்கு? இதுல ஒரு 3 வருஷம், அதுல ஒரு 23 வருஷம், 30 வருஷம். 2023 நவம்பர் மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உலகம் அழிந்து போய்விடும் என்று ஒரு கம்ப்யூட்டர் கணக்கு போட்டு சொல்லி இருக்கிறது. அவ்வளவுதான், இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். 30 வருஷம் இப்ப இருந்து கணக்கு போட்டுங்க. 30 வருஷம் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை கியாமத்து வரும் என்று ஹதீஸில் இருக்கிறது. கியாமத்து வரை குர்ஆனை போல ஒன்று கொண்டு வர முடியாது. குர்ஆனுடைய வாசகம் அப்படிப்பட்டது. இன்று எழுத்திலே, பேச்சிலே, நாகரிக நடையிலே எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். தமிழிலே மட்டுமல்ல, அரபு நாடுகளிலே அரபி மொழியிலும் முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை போல ஒரு முழு குர்ஆனை அல்ல, ஒரு அத்தியாயத்தை அல்ல, ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அது முஅஜிஸா, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட கலாம். அதை போன்று ஒன்று கொண்டு வர முடியாது. எங்கே அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானோ அதே போன்றுதான் சகோதரர்களே இஸ்லாமிய கோட்பாடும் முஅஜிஸா தான். குர்ஆன் எப்படி முஅஜிஸாவோ இஸ்லாமிய கோட்பாடுகள் அத்தனையும் முஅஜிஸா. குர்ஆனை போல ஒன்று கொண்டு வர முடியாதல்லவா? அதே போல இஸ்லாமை போல ஒன்றும் கொண்டு வர முடியாது. எப்படி குர்ஆன் போன்ற ஒன்றை யாராலும் கொண்டு வர முடியாதோ அதே போல இஸ்லாமை போல ஒன்றை யாராலும் கொண்டு வர முடியாது. ஏன்? அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம், அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். குர்ஆன் இருக்கிறதே, இஸ்லாம் இருக்கிறதே, அல்லாஹ்வால் அருளப்பட்டு முஹம்மது நபி அவர்களால் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது. குர்ஆன் வெறும் மஸ்ஜிதிலே செய்கிற சாஷ்டாங்கத்திற்கு மட்டும் வந்ததல்ல, அல்லது மக்காவிற்கு சென்று அங்கே இறைவனுடைய இல்லத்தை தரிசிக்கிறோமே அதற்காக மட்டும் வந்ததல்ல, ரமலானுடைய மாசத்திலே நோன்பு நோக்கிறோமே அதற்காக மட்டும் வந்ததல்ல. எந்த வழியிலே நடந்தால் மனித சமுதாயம் நிம்மதி அடைய முடியுமோ, சாந்தி அடைய முடியுமோ, இயற்கையாக சுகத்திலே வாழ முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் ஒன்று திரட்டி மனிதனை படைத்து இறைவன் கொடுத்திருக்கிறான். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதர்களால் நிர்ணயிக்கப்படுகிற கொள்கைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அரசியல் சாசனங்கள் கூட அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கலாம். இந்த நாட்டு சாசனம் மட்டுமல்ல, அது எந்த நாட்டு சாசனமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவ கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த விஞ்ஞான கொள்கையாக இருந்தாலும் சரி, எத்தகைய தியரிகளாக இருந்தாலும் சரி, அவைகள் மாற்றத்திற்குரியவை, மறுபரிசீலனைக்குரியவை. இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இதுதான் இறுதி என்று யாரும் சொல்ல முடியாது. கலீலியோவுக்கு முன்னாலே சூரியன் சுத்துகிறது என்ற முடிவை அறுதியானதாக, உறுதியானதாக, இறுதியானதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கலீலியோவை பூமி சுற்றுகிறது என்று சொன்ன காரணத்திற்காக, பூமிதான் சுற்றுகிறது, சூரியன் நடுவே நிற்கிறது என்று சொன்ன காரணத்திற்காக கிறிஸ்தவர்கள் அவர்களை ஜெயிலிலே வைத்திருந்தார்கள், அவரை வெளியே விடாமல் வைத்திருந்தார்கள். கடைசி காலம் வரை அங்கே இருந்தார், பிறகு இறந்தார் என்பது சரித்திரம். கலீலியோவுக்கு முன்னாலே சூரியன் சுற்றுகிறது என்பதை உறுதியாக சொன்னார்கள். இன்று பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லுகிறார்கள். அது உண்மையாக நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது என்பது என்னவோ வாஸ்தவம். ஆனால் இந்த ஒரு பூமி இல்லை, இந்த ஒரு சூரியன் இல்லை. இது ஒரு சூரிய குடும்பம், இது ஒரு கேலக்சி, இது ஒரு சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தை போல இந்த சூரிய குடும்பத்தினுடைய நீள அகலம் என்ன சகோதரர்களே? ஒருவர் எழுதியிருக்கிறார், இந்த சூரிய குடும்பத்தினுடைய விட்டம் இருக்கிறதே, விட்டத்தினுடைய பாதி அளவு 2 போட்டு 17 சைபர் போட வேண்டுமாம்.
ஒரு சூரிய குடும்பத்துடைய பாதி அளவுக்கு 2 போட்டு 17 சைபர் போட்டு மறுபடியும் எண்ணி பாருங்க. இது போல இன்னொரு பக்கம் இது போன்ற ஒரு சூரிய குடும்பம், இதை போல இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சூரிய குடும்பம் மட்டும் 81 சூரிய குடும்பம் சகோதரர்களே. என்றால் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், இந்த ஆகாய வெளியிலே இந்த 81 சூரிய குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய விசாலமான இடத்தை இறைவன் படத்தில் படைத்திருக்கிறான். சரி, இந்த 81 சூரிய குடும்பம் அங்கேயே இருந்து கொண்டிருக்கவில்லை. 81 சூரிய குடும்பமும் வினாடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகத்திலே 81 சூரிய குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. லாக்கின் ஐன தذهب هذه الاراضي لا ندري. இந்த சூரிய குடும்பங்கள் எங்கே போய் கொண்டிருக்கின்றன? எவ்வளவு விசாலமான பிரபஞ்சம் இது, தெரியாது சகோதரர்களே, தெரியாது சகோதரர்களே, தெரியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களை படைத்தவனுக்கு தான் தெரியும். வஅன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இஸ்லாமிய கோட்பாடுகள் அடிப்படை இருக்கிறதே, என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்குத்தான் தெரியும். அவன் சொன்னதை என்னுடைய பகுத்தறிவால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இறைவன் இருக்கிறான் என்ற கோட்பாடுதான் எல்லா மதத்தினருக்கும், அவன் ஒருவனாக இருக்கிறான் என்ற கோட்பாடுதான் எல்லா மதத்தினருக்கும். எந்த மதமும், அது இந்து மதமானாலும் சரி, அது கிறிஸ்தவ மதமானாலும் சரி, அது புத்த மதமானாலும் சரி, அது ஜைன மதமானாலும் சரி, அது இஸ்லாமிய மதமானாலும் சரி, எந்த மதமும் ஈரிறை கோட்பாடை கொண்டிருக்கவே இல்லை. இறை சக்திகளுடைய வெளிப்பாடுகளாக சில உருவங்களை வைத்து வணங்குகிறார்கள். அது என்னவோ உண்மை. இறை சக்தியினுடைய வெளிப்பாடுகளாக சில தெய்வங்களை வைத்து வணங்கலாம். அது சக்தியினுடைய வெளிப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட உருவமே தவிர இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட உருவம் அல்ல என்பது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். இறை சக்தியை வெளிப்படுத்துவதற்காக பசுவின் மூலமாக இறைவனுடைய சக்தி வெளிப்படுகிறது, சாதாரண எலியின் மூலமாக இறை சக்தி வெளிப்படுகிறது, சாதாரண எல்லா மிருகங்களின் மூலமாக, எல்லா பொருட்களின் மூலமாக. எனவே அந்த பொருட்களை சில நேரத்திலே இறை சக்தியை ஞாபகமூட்டுவதற்காக அந்த பொருட்களை முன்னாலே வைத்து இறைவனை வணங்கப்படுகிறதே தவிர பொருட்களை வணங்கப்படுவது வாஸ்தவம் இல்லை. ஆணுடைய குறியை கூட வணங்கப்படுகிறது. விளங்கிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண் குறி பெண் குறிக்கு கூட வணக்கம் செலுத்தப்படுகிற சில நிலைகள் நாட்டிலே இருப்பதை பார்க்கிறோம். ஏன் அந்த குறிகளுக்கு என்ன வணங்க வேண்டியது என்ன இருக்கிறது? அது ஆண்குறி என்று தெரியாதா? அது பெண்குறி என்று தெரியாதா? அதை வணங்கவா வேண்டும்? அது வணக்கத்துக்குரிய ஒன்றா இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த ஆண்குறியை அழித்த ஆண்டவனை ஆண்குறியை முன்வைத்து நினைப்பதுதான் அதை வணங்குவதே தவிர பெண்குறியை, ஒரு பெண்ணை படுக்க வைத்து பெண்ணுடைய குறியிலே எல்லா வஸ்துக்களும் வைத்து அதற்கு பூஜை செய்யப்படுவது வடநாட்டிலே சில இடங்களிலே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவள் பெண் என்று தெரியாதா? அது பெண்குறி என்று தெரியாதா? அது இரத்தம் கசிகிற நிரந்தர புண் என்று தெரியாதா? அது இரத்தம் கரிகிற நிரந்தர புண் என்பது தெரியாதா? ஆனாலும் அதை வணங்குவதற்கு அர்த்தம் என்ன? இதை ஆண்டவன் கொடுத்திருக்காவிட்டால் குழந்தை எப்படி பிறக்கும்? அந்த உறவுகள் எப்படி ஏற்பட்டிருக்கும்? அந்த வரவுகள் எப்படி ஏற்பட்டிருக்கும்? எனவே அதை முன்வைத்து அதை முன்னிறுத்தி ஆண்டவனை நினைப்பதுதான் ஈரரை கோட்பாடு என்பது இந்த உலகத்திலே இருந்ததே கிடையாது. ஈரரை கோட்பாடு என்பது இந்த உலகத்திலே இல்லவும் இல்லை, இது இருக்க போவதும் இல்லை. ஏன் இருக்க முடியாது? ரெண்டு இறைவன் ஏன் இருக்க முடியாது? ரெண்டு இறைவன் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலோ நம்முடைய கிதாபுகளிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு இறைவன் இருக்கிறதாக வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டு அது எப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி? நம்முடைய பாராளுமன்றமும் சட்டசபை கடையில ஒப்பந்தம் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தமிழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இரண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம் இருக்கிறது. இவர்களுக்குரிய உரிமை என்ன, அவர்களுக்குரிய உரிமை என்ன? அதே போல ரெண்டு இறைவன் இருந்து ஒரு இறைவன் விண்ணுடைய ஆட்சியை, வானத்தினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறான், ஒரு இறைவன் பூமியினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறான். ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து சண்டை இல்லாம ஆட்சி நடத்துறாங்க. இந்த பூமியை ஆளக்கூடிய இறைவன் எப்ப மழை வேணும்னு கேட்கிறாரோ அப்போ வானத்தை ஆளுகிற இறைவன் மழையை கொடுக்கிறான். அதே போல தாவரங்களை விளைவிக்கிறான். இதுவெல்லாம் ஒப்பந்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே ஒரு கேள்வி நம்முடைய கிதாபுகளிலே கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டு இறைவர்களுக்கு இடையே ஒப்பந்தம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள்? ஒருவரே செய்ய வேண்டியதுதானே. ஒப்பந்தம் என்பதே இயலாமைக்கு அறிகுறி. நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டே போகிறேன். ஒப்பந்தம் என்பதே இயலாமைக்கு அறிகுறி. நானே முழுவதும் செய்ய முடியாது, என்னாலே இயலாது என்ற காரணத்தினால் தான் இன்னொருவரோடு நான் ஒப்பந்தம் செய்கிறேன். இந்த ஆண்டவனும் அந்த ஆண்டவனும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் என்றால் இருவரும் ஆண்டவனாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பது நம்முடைய முடிவு.
மூன்றாவது ஒருவர் இருக்க வேண்டும், அவன்தான் ஆண்டவன், அவன்தான் இறைவன். எனவே இந்த அண்டத்தை, இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்டசராசரத்தை அணுவிலிருந்து உலகத்தினுடைய ஆகப்பெரிய உருவங்கள் வரை படைத்து பராமரிக்கிற அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட கோட்பாடுகளுக்குத்தான் இஸ்லாம் என்று பெயர். இஸ்லாம் என்பது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியை தவிர அது ஒரு சாஷ்டாங்கம் அல்ல, அது ஒரு சடங்கல்ல, அது வெறும் மதம் அல்ல, ஏதோ பள்ளிக்கு சென்று நிறைவேற்றுகிற காரியம் அல்ல. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு வழிதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பதற்கு வாழுகிற வழி, அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். தீன் என்று சொன்னாலே மார்க்கம், பாதை, வழி, தடம் என்று அர்த்தம். மனிதர்கள் வாழுகிற வழி, மனிதர்கள் வாழ வேண்டிய வழி, அவர்கள் செல்ல வேண்டிய வழி ஒன்று வேண்டும் அல்லவா? எப்படி செய்தால் நல்லது, அதைத்தான் நம்முடைய ஆண்டவன் அல்லாஹ் தொகுத்து அதை இஸ்லாமாக தந்திருக்கிறான், குர்ஆனின் மூலமாக படித்து தந்திருக்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக செய்து காண்பித்திருக்கிறான். எனவே முழு உலகத்திற்கும் பரிவோடு நாம் சொல்லிக் கொள்வது, மனித சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரு சரியான வழி வேண்டும். அந்த வழிதான் இது என்பது இன்றைய காலகட்டத்திலே உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் உணர்ந்து கொண்டு வருகிற விஷயம். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மகா மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இருள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இருள் அதிகமாகுவதற்கு அர்த்தம் விடியல் வரப்போகிறது என்பதுதான். எனவே சோதர்களே, ஒரு பக்கம் ஆரோக்கியமான சூழ்நிலை உலகத்திலே சிந்தனையாளர்கள் சிந்தித்து ஒரு வழிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழி இறுதியாக மனிதர்களுக்கு நன்மை தருகிற ஒரு வழியாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இஸ்லாமிய கோட்பாடுகள் இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே எடுக்கப்படுகிற கோட்பாடுகள், நாம உருவாக்கின கோட்பாடு இல்லை, இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே. உதாரணம் கேளுங்கள் சகோதரர்களே, மிஷ்காத் ஷரீஃபிலே மிஷ்காத்திலே ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாம் தொழுகைக்கு முன்னாலே ஒது செய்கிறோம் அல்லவா, அப்படி ஒது செய்து கொண்டிருந்தார்கள். ஒது செய்யும் பொழுது அவர்களுடைய தாடி அடர்த்தியானதாக இருந்தது. அந்த தாடிக்கு கீழே தண்ணீரை கொடுத்து அந்த தாடியை கோதி விட்டார்கள், தாடியை கழுவி விட்டார்கள், அதை கோதி கழுவி விட்டார்கள். தண்ணீர் எடுத்து, கையிலே தண்ணீர் எடுத்து கீழே இருந்து செலுத்தி தாடியை கோதி விட்டார்கள். ஒது செய்து முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், இந்த தாடியை கோதியதை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், ஹாகதா அமரனி ரப்பி, என்னுடைய ரப் இப்படித்தான் உத்தரவிட்டான். சகோதரர்களே, தாடி கோடுவது கூட அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒன்று. நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட, நம்முடைய மார்க்கத்திலே சொல்லி இருக்கிற, விளக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டவை, இறை நம்பிக்கையுடைய அடிப்படையிலே எழுப்பப்பட்டவை. எனவே இவைகளிலே வெறும் மனித அறிவுக்கு பொருத்தமானவை என்பது உண்மை. ஆனால் அறிவுக்கு இப்பொழுதே பொருந்த வேண்டும் என்பது உண்மை அல்ல. அறிவுக்கு பொருத்தமானவை என்பது உண்மை, ஆனால் அறிவுக்கு இப்பொழுதே பொருத்தமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அடுத்து அறிவு அதை பொருந்திக் கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளதாக இருக்கிறதா என்பதையும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய பையனுக்கு சொல்றோம், ஸ்கூல்ல போய் படிக்கிற பையனுக்கு சொல்றோம், ஏய் பல்லு தேய். அவன் முதல்ல எனக்கு பசிக்குது, எனக்கு பால் கொடுங்க, டீ கொடுங்க, காப்பி கொடுங்க, அம்மாட்ட சண்டை போடுறான் பையன். எந்திரிச்ச உடனே முதல்ல போய் டீ கேட்கறான், பால் கேட்கறான். இப்ப அம்மா சொல்லுது, முதல்ல போய் பிரஷ் எடுத்து தேய்ச்சிட்டு வா, பல்லு தேய்ச்சிட்டு வா. இவன் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறான். இந்த தாய் அவனை அடிக்கவும் செய்கிறாள். அவன் சொல்றான், எனக்கு பசிக்குது, முதல்ல கொடுங்க. ஆனால் தாய் சொல்லுகிறாள், தகப்பன் சொல்லுகிறாள், முதலிலே பல் தேய். இந்த குழந்தைக்கு பல் தேய்க்க வேண்டும் என்பது இன்னும் விளங்கவில்லை, அந்த பருவம் வரவில்லை, குழந்தையினுடைய அறிவு இன்னும் முற்று பெறவில்லை. ஆகையினால் எழுந்தவுடனே பல் தேய்க்க வேண்டும் என்பது விளங்கவில்லை. அதே போல மனிதர்களிலே ஏராளமானவர்களுடைய அறிவு அந்த இடத்துக்கு வந்து சேராத காரணத்தினாலே இறைவனுடைய சட்டங்கள் பொருத்தமில்லாதமா படலாமே தவிர, எப்படி பையன் சொல்றான், இது மட்டும் இல்ல சோதர்களே, நான் சொல்றது அடிக்கடி நம்ம வீடுகள்ல பாக்குற விஷயம். பையனுக்கு சாதாரணமா துணி வாங்கி கொடுக்கிறோம், நம்ம பையனுக்கு நம்ம நல்லதுதான் வாங்குவோம், கெட்டதை வாங்குவோம். கடையில போய் நம்ம பையனுக்கு நல்லது வாங்குவோம். வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டுல போய் பையனும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, அத்தா வாங்கி இருக்கிற துணியை பாத்தியா, அத்தா வாங்கி இருக்கிற துணியை பாத்தியா. அவருக்கு ஒண்ணுமே தெரியல, துணி வாங்கவே தெரியல. பையன் சொல்றான், அத்தாவுக்கு துணி வாங்க தெரியல, என்ன விட்டு இருந்தா நான் சூப்பரா வாங்கி இருப்பேன். சகோதரர்களே, நாம் பையனுக்கு உள்ளதிலே சூப்பர் என்ன, அதை விட சுப்ரீம் பார்ப்போம். ஆனால் பையன் சொல்லுகிறான், என்னுடைய அத்தாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று. அதே போல சகோதரர்களே, இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி குழந்தைகள் அத்தாவுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார்களோ, அதே போல உலகத்திலே பிறந்து வாழுகிற மனிதர்கள், ஆசைக்கு அடிமையாக இருக்கிற மனிதர்கள், ஆசை என்பதை இறைவன் வைத்து படைத்திருக்கிறான். அந்த ஆசை
மேலிடுகிற காரணத்தினாலே, அறிவை அந்த ஆசை மறைக்கிற காரணத்தினாலே அல்லாஹ் சொல்லுகிறபடி நடக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி இருக்கிற சட்டங்கள் அனைத்தும் பொருத்தமானவை, மகா பொருத்தமானவை. இஸ்லாமிய கோட்பாடுகள் மனிதனுடைய இயற்கை வாழ்க்கைக்கு உத்தமமானது, உறுதியானது, சொல்லும் தரத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அது பொருத்தமானது, உடன்பாடானது என்பதிலே எந்த விதமான முரண்பாடான கருத்து கொண்டு வரவே முடியாது. உதாரணத்திற்கு சில காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சகோதரர்களே. வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் அனைத்தையும் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் மனிதனுக்கு அறிவு இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆசை இருக்கிறது. ஆனால் அறிவும் ஆசையும் போட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறது. எதை செய்தாலும் ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் ஆசை நம்முடைய இயற்கையிலே அமைந்திருக்கிறது. நான் யோசிக்கிறேன், என்னங்க இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே, துவா முடிஞ்ச உடனே நீங்க ஊருக்கு போயிருவீங்களா? ஒருத்தர் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். இன்னொரு சகோதரர் சொன்னார், நான் உச்சிப்புலியிலிருந்து மாநாட்டுக்காக வந்திருக்கிறேன். தூரங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்ப மாநாடு முடிஞ்ச உடனே நீங்க போயிருவீங்களான்னு பக்கத்தில் இருக்கிற கேட்டார். அவர் சொல்றாரு, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், போலாமா இல்ல காலையில போலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். யோசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மனசு ரெண்டு பேசும். ஒரு பக்கம் அறிவு பேசும், ஒரு பக்கம் ஆசை பேசும். அறிவு என்ன சொல்லும்? இப்ப போயிட்டா பஸ் பிடிச்சா எப்படியா போய் சேர்ந்து ராமநாடு போய் உச்சிப்புலி போய் காலையில ஒரு 3 மணிக்குள்ள போயிடலாம், கொஞ்ச நேரம் படுத்துட்டு காலையில வேலை பார்க்கலாம், அதுதான் நல்லது, வேலையை கெடுக்காதே. இது அறிவு சொல்லுது. ஆசை என்ன சொல்லுது? இப்ப போனா பஸ்ல இடம் கிடைக்குமோ இல்லையே தெரியல, தூங்க முடியாது, தூங்காம போயிட்டா நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இங்கேயே படுத்துட்டு எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல்ல போய் நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போனா சுகமா இருக்கும், ஆகையினால படுத்துக்கோ ஆசை சொல்லுது. போ அறிவு சொல்லுது, படு ஆசை சொல்லுது. அறிவு ஒரு நேரம் உச்சகட்டத்தில் வர, இல்ல நான் போலான்னு நினைக்கிறேன். ஆசை சொல்ல, உனக்கு அறிவே இல்லை, படு. ஆசைதான் சொல்ல, அறிவு இல்லை. இவர் படுக்கலாமா போலாமா, படுக்கலாமா இருக்கலாமா, போலாமா இருக்கலாமா, போலாமா இருக்கலாமா, கடைசியில அவருடைய அறிவு மிகைத்தால், அவர் அதற்கு தகுந்த ஆசை மிகைத்தால் அதற்கு தகுந்த முடிவை எடுக்கிறார். சகோதரர்களே, இந்த இரண்டும் போட்டி போடுகிற நிலையிலே, அறிவும் ஆசையும் போட்டி போடுகிற இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், மனித்தகத இலாஹு ஹவா, யார் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய இறைவனாக எடுத்துக் கொண்டார்களோ, அவர்களுடைய இச்சை தான் அவர்களுக்கு இறைவன். அவருடைய இச்சை என்ன சொல்லுகிறதோ, இன்னொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், மிஷ்காத்திலே இருக்கிறது, தாய்ஸ் அப்துல் தீனாரி வ அப்துல் தராஹிம், தாய்ஸ் அப்துல் தீனாரி வ அப்துல் தராஹிம், தாய்ஸ் அப்துல் ஹபீசா, தாய்ஸ வந்தகஸ வைதா ஷீக ஃபலன் துகிஷ. ஆடைக்கு அடிமையானவர்கள், பொருளுக்கு அடிமையானவர்கள், பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து விடுகிறார்கள். தாய்ஸே, அவர்கள் அழிந்தே போவார்கள். அவர்களுடைய அழிவுக்கு எல்லை இல்லை. எங்காவது போய் சிக்கிக் கொண்டால் அவர்களால் திரும்பி வரக்கூட முடியாது. ஆசைக்கு அடிமையானவர்கள், உடைக்கு அடிமையானவர்கள், ஆடைக்கு அடிமையானவர்கள், தன்னுடைய பணத்துக்கு அடிமையானவர்கள், செல்வத்துக்கு அடிமையானவர்கள், இப்படி உலகத்தே ஏராளமான அடிமைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுக்கு அடிமையாக இருப்பதை விட்டு தங்களுடைய ஆசைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய ஆண்டவனாக எடுத்துக் கொண்டார்கள். இந்த உலக நடப்பு பாருங்கள் சகோதரர்களே, லட்சோப லட்சம் அல்ல, கோடானு கோடி கொள்ளை அடிக்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய வருவாயிலே 10% எங்கோ போகிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது எங்கோ படித்தது, எங்கே போகிறது தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு வழி, இது பணத்தாசை தானே, பணத்தாசையின் காரணமாகத்தானே, பணத்தாசையின் காரணமாகத்தானே இதுவெல்லாம் நடக்கிறது. பணத்தால் என்ன செய்ய முடியும்? பணத்தால் என்ன சாதிக்க முடியும்? பணத்தினுடைய முடிவு என்ன? பணத்தினுடைய முடிவு என்ன? பணத்தினுடைய முடிவு, எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த அகிலத்தையே நான் ஆளுவேன் என்று சொன்னவர்கள், அவர்களுடைய பணம் எங்கே போன சகோதரர்களே? முகலாய மன்னர்கள், மற்றவர்களை விட்டு விடுவோம், முகலாய மன்னர்கள் அவர்கள் வைத்திருந்த வைரங்கள் என்ன, வைடூரியங்கள் என்ன, கோமேதகங்கள் என்ன, மரகதங்கள் என்ன, மாணிக்கங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, பவளங்கள் என்ன. சகோதரர்களே, இதெல்லாம் பேரு தான், பாடமாக்கிற பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் குத்தூஸ். எங்க பார்த்தோம்? சமீபத்தில் சிலோனுக்கு போயிருக்கும் போது ஒரு வைர கடைக்கு போயிருந்தேன். அந்த வைர கடையில காமிச்சாங்க, இதுக்கு தான் பேர் பவளம், இதுக்கு பேர் முத்து, இதுக்கு பேர் அது இதுன்னு சொன்னாங்க. அப்பதான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னால சில பேர் சொன்னாங்க, நான் வைர வியாபாரம் செய்யறேன், கொஞ்சமாவது காமிப்பாராண்டா, அப்படி பார்க்கலாம் நினைச்சா போயிடுவார். ஏன் காரணம் என்ன? அது 8000 கோடி ரூபாய்க்கு விலை போனது ஆக்ரா வைரம். சமீபத்திலே ஆக்ரா வைரம் முகலாய மன்னருடைய காலத்திலே இருந்தது. 8000 கோடி ரூபாய் சகோதரர்களே, ஒரே ஒரு வைரம். இதே போல கோஹினூர் வைரம் என்று சொல்கிறார்கள், அதுவும் மிக உயர்ந்த வைரம். ஆனால் கோஹினூர் என்பது, நான் தமிழ்ல எப்பவும் நான் சடைஞ்சுக்கிறது உண்டு, ஆனா சடைஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? கோஹினூர் வைரம் என்று இதுகாலம் வரை படித்துக் கொண்டே வந்தோம்.
இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் பார்த்தேன், அது கோஹினூர் வைரம் இல்லையா, கோ பார்சி வார்த்தை, அது கோஹே நூர். நூர் என்றால் பிரகாசம், கோஹ் என்றால் மலை, மலை போன்ற பிரகாசம், கோஹே நூர் பார்சி வார்த்தை. கடைசியில் இறங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கோஹினூர் ஒரு ஊர் இருக்குது இல்லையா, கீரனூர்ங்கிற மாதிரி கோஹினூர் புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை கொண்டு எங்க சேர்க்கிறது? என்ன சொல்றேன், கோஹே நூர் எங்க இருக்கு, கோஹினூர் எங்க இருக்கு? நான் ஒரு ஊருண்டே விளங்கி வச்சுக்கிட்டேன் என்றால் மற்றவர்களும் அப்படித்தான் இயற்கையாக நினைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட வைரங்கள், வைடூரியங்கள், மரகதங்கள் முகலாய மன்னர்களுடைய அரண்மனையிலே இருந்தவைகளுக்கு அளவில்லை சகோதரர்களே. அந்த சரித்திரங்களை பாருங்கள், எத்தனையோ வைத்திருந்தார்கள். இன்று அவர்களில் யாருக்காவது கபர் இருக்குமானால் இது ஷாஜஹானுடைய கபர் என்று சொல்லலாம், இது அக்பருடைய கபர் என்று சொல்லலாம், இது நூர் ஜஹானுடைய கபர் என்று சொல்லலாம், இது மும்தாஜுடைய கபர் என்று சொல்லலாம். அந்த கபரு தான் தெரிகிறதே தவிர எத்தனையோ மன்னர்கள் இந்த உலகத்திலே 1001 கிபி 1001 கஜினி முகமது படையெடுத்து வந்ததிலிருந்து முகலாய மன்னர்களுடைய பல நூற்றாண்டு சரித்திரத்தை படித்து பாருங்கள். அவர்கள் வைத்திருந்த செல்வம் எல்லாம் எங்கே போனது? செங்கோட்டை இருக்கிறது அல்லவா சகோதரர்களே? இன்று அதுவும் எடுத்துக்காட்டு தானே, நம்முடைய முகலாய மன்னர்களுடைய சாதனைகளுக்கு எடுத்துக்காட்டு. 121 ஏக்கரிலே கட்டப்பட்டிருக்கிற சகோதரர்களே. ஒரு மன்னருக்கு தேவையாது? அவர் வாழுகிற இடம் அவ்வளவா? அவர் வசிக்க போகிற இடம் அவ்வளவா? 121 ஏக்கரிலே செங்கோட்டை கட்டியவனை காணவில்லை. நீ எங்கே போக போகிறாய்? உன்னுடைய செல்வம் எங்கே போக போகிறது? உன்னுடைய செல்வத்தினுடைய செருக்கு எங்கே போக போகிறது? பணத்தால் ஆகிவிடும் என்று நினைக்கிறவர்கள் அந்த பணத்தாலேயே பாதாளத்திற்கு, அதர பாதாளத்திற்கு போய் சேர்கிறார்கள் என்பதை கண்கூடாக, கண்கூடு நான் சொல்றது டிவி, அதுவெல்லாம் வேடிக்கை பொருள்களாக அதிலே காட்டப்படுகிறது. குழந்தைகள் பேசிக் கொள்ளுகிறார்கள், இவ்வளவு நகையா, இவ்வளவு பெரிய கட்டினா தேவையா? இந்த பெயர் இப்படி கெடுவது தேவையா? இது வாழ்க்கைக்கு அவசியமா? அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த வேடிக்கை பொருளாக ஆகி இருப்பது என்பது வாழ்க்கைக்கு தேவையான அம்சமா? பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல ஆடைக்கு அடிமை, உடைக்கு அடிமை. இன்று பார்க்கிறோமே சகோதரர்களே, விளம்பரங்கள், போஸ்டர்கள், புஸ்தகங்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று காலை தினத்தந்தி பார்த்தேன், ஒரு கவர்ச்சி படம். வாரத்திற்கு ஒரு நாள் லீவு நாள்ல அந்த பாத்தி எச்சி ஒழுக விட்டே இவன் சக்தி பூரா போய் ஒரு கிறுக்குத்தனமான வேலை. என்ன தேவை? அது பேப்பர், அது நியூஸ் பேப்பர், அது நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பருடைய முதல் பக்கத்திலே, முதல் இடத்திலே ஒரு கவர்ச்சி படம் என்பது வாழ்க்கைக்கு தேவையா? இதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதனுடைய பார்வை சாதாரணமானதல்ல சகோதரர்களே, மனிதனுடைய பார்வை சாதாரணமானதல்ல. பார்வை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எதை பார்த்தாலும் சரி, இந்த கடிகாரத்தை பார்க்கிறேன், இந்த விளக்கை பார்க்கிறேன், காலிலே போட்டிருக்கிற செருப்பை பார்க்கிறேன், கையிலே கட்டியிருக்கிற கடிகாரத்தை பார்க்கிறேன். சகோதரர்களே, நான் அதிகமாக பேசிக்கொண்டு அதிக பிரசங்கித்தனமாக பேச விரும்பவில்லை, ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ருக்குவிலே போகும்பொழுது, ருக்குவிலே என்னுடைய கண்ணுக்கு பட்டது, நீங்கள் அதை விட்டு தூரமாக இருப்பீர்கள் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கண்ணுக்கு பட்டது, ருக்குவுக்கு போகிறேன், அவருடைய வெள்ளை கையிலேயே ஜருகி கரை போட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், கரை நல்லா இருக்குது, இது மாதிரி நம்ம பையனுக்கு வாங்கி கொடுக்கலாமா? ருக்குல சோதர்களே, அத்தகையாத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கடிகாரம் ரேடோ பளபளக்கிறது, மினுமினுக்கிறது. நான் பல தடவை நினைச்சிருக்கிறது, ஏன் நம்ம ஒண்ணு வாங்கி கட்டணா என்னதான் நடந்து போகும்? சோதரர்களே, அத்தகையாத்திலே நினைவு வருகிறது, எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு நினைவு வருகிறது, என்னுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நினைவு வருகிறது. இந்த நினைவுகள் எல்லாம், இந்த எண்ணங்கள் எல்லாம் நான் சொல்லுகிற மாதிரி இந்த உலகத்தினுடைய பொருட்களை, ஆடைகளை, ஆடைகள் என்பது என்ன சகோதரர்களே? மனிதனை மறைப்பதற்குரியதுதானே ஆடை, மனிதனை மறப்பதற்குரியதானே ஆடை. நான் சொல்ல வந்தேன், இந்த ஆடை, இந்த அலங்காரம், இந்த கவர்ச்சியை கண்ணாலே காணும் பொழுது, இந்த கடிகாரத்தை கண்ணாலே காணும் பொழுது, ரேடோவை கண்ணாலே காணும் பொழுது, காலிலே போட்டிருக்கிற செருப்பை கண்ணாலே காணும் பொழுது, இப்ப கூட நான் உட்கார்ந்திருந்தேன், என்னுடைய மரியாதைக்குரிய, என்னுடைய இதயத்தில் இடம்பெற்ற ஹஜ்ரத் அவர்கள், ஜக்கரியா ஹஜ்ரத் அவர்கள் பெயரை சொல்லி ருசிக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தேன். இப்ப நான் பார்த்தேன், என்னோட ஷூ ரொம்ப பழசு, அதற்கு போட்டிருக்கிற ஷூ புதுசு. இப்ப நான் பார்த்தேன், நம்ம காலுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, நம்பர் சரியா இருக்குதான்னு பார்த்தா அதரத்தோட ஷூ நம்பர் 7ஆம் நம்பர் தான். இப்ப ஷூ நம்பருக்கு புதுசா வாங்கிக்கலாமே ஒரு எண்ணம். சகோதரர்களே, ஒரு பார்வை என்பது சும்மா இல்லை. சகோதரர்களே, நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், பார்வை என்பது ஏதோ வேடிக்கை அல்ல.
என்ன சும்மா பாக்குறேன், என்ன பாக்குறேன், சும்மா பொழுதுபோக்குறேன், சும்மா பாக்குறேன், கவர்ச்சி படம் பாக்குறேன், நடுப்பக்கம் பாக்குறேன், இடையில பாக்குறேன், தொடையில பாக்குறேன், இதுவெல்லாம் சும்மா இல்லை சோழர்களே, ஒரு வேடிக்கை இல்லை, விளையாட்டு இல்லை. பார்வை மனிதனுடைய இதயத்திலே மகா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பார்வை மனிதனுடைய இதயத்தில் மகா பெரிய உணர்வுகளை தூண்டிவிடுகிறது. சிறு பையனும் பார்க்கிறான், 6 வயது பையனும் பார்க்கிறான், 60 வயது கிழவர்களும் பார்க்கிறார்கள். பார்க்கிறவருடைய எண்ணம் சும்மா இருக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னானே, குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹது ஃபுரூஜஹும், பார்வைகளை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய குறிகளை, உங்களுடைய மர்மஸ்தானங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பார்வையையும் அடுத்து மர்மஸ்தானங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். கொல்லில் மோமினீன யக்து மின் அப்சாரிஹிம், பார்வைகளை பணித்துக் கொள்ளுங்கள், குனித்துக் கொள்ளுங்கள், மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வயஹது ஃபுரூஜஹும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பார்வைக்கும் மர்மஸ்தானத்துக்கும் மிக நெருங்கிய உறவு இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் இன்று பார்வை தாராளமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. மேய்ந்து எங்கு வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், ஆடை, அந்த ஆடையிலே குறைப்பு, அந்த ஆடையிலே வனப்பு, அந்த ஆடையிலே எடுப்பு, அந்த ஆடையிலே மேடு பள்ளங்களை இன்னும் அதிகமாக்கி காட்டக்கூடிய அசிங்கங்களை உலகத்திலே பார்க்கிறோமே. எல்லா வால் போஸ்டர்களும், நான் மேலும் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை, காமத்தை தூண்டக்கூடிய காதல் என்ற பெயராலே, காதல் என்று ஒன்று இருக்கிறதா நான் அடிக்கடி சொல்ல நினைப்பது. ஆனால் இதை சொன்னால் நம்மை பற்றி கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க. சில வார்த்தையெல்லாம் இப்ப தப்பாவே போச்சு. காதலுக்கு தூய்மையான அன்பு என்ற அர்த்தம். அல் மஹப்பத்துல் ஹாலிசத்து, காதல் என்ற தமிழ் வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஆனா இன்றைக்கு நான் இந்த முன்னால பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர்கிட்ட சொன்ன உங்க மேல எனக்கு காதல் கேண்டு, அவர் என்ன நினைப்பாருங்க? வித்தியாசமா நினைப்பார். அதற்கு காதல் என்பது அப்படி இல்லை. சீரா புராணத்திலும் இன்னும் இது போன்ற மிகப்பெரிய காவியங்களிலே காதல் என்ற வார்த்தை இறை காதல், இறைவனின் மீது காதல். ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி தொலைத்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. அந்த வார்த்தையே ஒரு கல்யாணமாகாத ஆணும் பெண்ணும் செய்து கொண்டால் தான் அதற்கு பெயர். அதுவும் கல்யாணம் ஆயிருக்கூடாது. கல்யாணம் ஆன பிறகு காதலுடைய முடிவு கல்யாணத்திலேயாம். என்ன அர்த்தம்? காதலே முடிஞ்சு போகும், அங்கிருந்து சண்டை ஆரம்பமாயிடும். உன்னை கொஞ்சம் பார்த்தா தேவையில்லையே, உன்னை கொஞ்சம் பேசினா தேவையில்லையே, இதெல்லாம் முடிஞ்சு போயிடும், வாய மூடு. இவர் அந்த அம்மாவுக்கு சொல்றது, நீங்க சும்மா இருங்க. அங்க சொன்னாரு, கொஞ்சம் வாயை திறவ, கொஞ்சம் விரலை நீட்டு, விரலோடு விரல் தீண்டினால் அவருக்கு உணவு அப்படியே பிரதிபலிக்கிறதாம். இதுவெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா சகோதரர்களே. அதாவது கண்ணை பார்த்து, இமையை பார்த்து, பல்லை பார்த்து, இப்படி உறுப்புகளை பார்த்து ஏற்படுகிற மோகம் இருக்கிறதே, அது காதல் அல்ல. ஆனால் அப்படி பெயர்கள் வைத்துக் கொண்டு ஒரு சதை தேடர்கள் இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்மவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் மிக பெரும் வேதனை. உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சதை தேடர்கள், அதுவும் எங்கே தேடுகிறார்கள்? நான் விரைவாக சொல்லுகிறேன். இடுப்புக்கு கீழே காதலை தேடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறை காதலையும் கணவன் மனைவியினுடைய உண்மையான அன்பு காதலையும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய கோட்பாடுகளே ஒன்று குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாயிஹி, உங்களுடைய குடும்பத்துக்கு என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது, நீ உங்களிலே நல்லவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவி இடத்திலே நல்லவர் என்று பெயர் வாங்கி இருக்க வேண்டும். உங்களுடைய மனைவி சொல்ல வேண்டும் நீங்கள் நல்லவர் என்று. மனைவியை பற்றி குர்ஆனிலே எத்தனை இடத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்? ஒரு இடத்தில் அல்ல, 2 இடத்தில் அல்ல, ஏராளமான இடங்களில் பெண்களை பற்றியும் பிறகு மனைவியரை பற்றியும். மனைவியரை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவியர்களுடனே மஅரூஃபாக நடந்து கொள்ளுங்கள். மஅரூஃப் என்ற வார்த்தைக்கு முழு விளக்கம் சொல்ல முடியாது. மஅரூஃப் என்று சொன்னால் அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுதல் என்று சொல்கிறார்கள். வெறும் நல்லதல்ல, எதை கொண்டெல்லாம் மனிதருக்கு, எப்படியெல்லாம் மனிதருக்கு, எந்த வகையெல்லாம் மனிதருக்கு நல்லதும் சுகமும் ஆரோக்கியமும் கிடைக்குமோ அதற்கு பெயர் மஅரூஃப். உங்களுடைய மனைவிமார்களுடனே நீங்கள் மஅரூஃபாக நடந்து கொள்ளுங்கள். எந்தெந்த வகையிலே அவளுக்கு சுகம் தர முடியுமோ, அவளுக்கு சொர்க்கத்தை காண்பிக்க முடியுமோ, அவளை இன்பமாக்கி வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட வழியிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பயன் கருத்துமுகின்ற அந்த மனைவியர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுமானால் வாழ்க்கையிலே தினம் தினம் வருகிறது. காலையிலே வெறுப்பு, மாலையிலே விருப்பு, இரவிலே படுக்கை.
இதுவெல்லாம் வருகிற காரியங்கள் தான். அப்படி வெறுப்பு ஏற்பட்டால், நான் சொல்லவில்லை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் என்பது வெறும் தொழுகைக்கு, வெறும் சஜ்தாவுக்கு, வெறும் ருக்குவுக்கு அல்லது காபாவிலே சுற்றுகிற வழக்குக்கு மட்டும் வந்த வழி அல்ல. குர்ஆன் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லா நிலைகளுக்கும் முன்மாதிரியாக, வழிகாட்டியாக அல்லாஹ் தந்த வழி சகோதரர்களே. பயன் கரித்துமுஹுன்ன அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு வார்த்தையை சொன்னால் 10 நன்மை சகோதரர்களே. பயன் கரித்துமுஹுன்ன எத்தனை வார்த்தை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அஸான் தக்ரஹு ஷைஅன் வ யஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அல்லாஹ் அதிலே நீங்கள் நினைக்காத ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கலாம். ஆகையினால் மனைவியின் மீது வெறுப்பு வந்தால் மனைவியை வெறுக்காதீர்கள். இந்த உலகத்திற்கு மிக அத்தியாவசியம் சகோதரர்களே. மனைவி என்று சொன்னாலே, மனை மாட்சி என்று சொன்னாலே, வீடு என்று சொன்னாலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதோ சில நேரங்களிலே உல்லாசமாக கழிந்து விடுகிறதே தவிர, நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, மனைவி என்று சொன்னாலே அது மிகப்பெரிய, அதாவது எப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னால படிச்சது, அதாவது கல்யாணமாகிறதுக்கு முன்னால பார்க்கிற பார்வை இருக்குதே, அது போட்டோ பார்வையா. கல்யாணமாகிறதுக்கு முந்தி பார்க்கிற பார்வை போட்டோ பார்வை, கல்யாணமாகிறதுக்கு பிறகு பார்க்கிற பார்வை ஸ்கேன் பார்வை. ஒரு பெண்ணை ஒருத்த பாக்குறான, முதல்ல போட்டோல பார்த்தா எல்லாம் அது கலர் போட்டோவா இருந்தா பார்த்தா பளபளப்பா தெரியும். இதை பார்த்து கல்யாணத்துக்கு முந்தி மயங்கிடுறான். கல்யாணம் பண்ணன பிறகு அவளுடைய குணம் ஸ்கேனிலே தெரிகிறது. அந்த குணம் வரும் பொழுதுதான் இந்த வீட்டில் விட்டு நீ வெளியே போனாதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிற நிலை. இதுவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதை பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம வீட்டுல போய் மனைவி வீட்டை சண்டை போட முடியலண்டா, இதை கேட்டாவது ரசிச்சு கொண்டு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு சகோதரர்களே. 2 பேர் கணவன் மனைவி புதுசா கல்யாணம் முடிச்சவங்க உட்கார்ந்து ரொட்டி சப்பாத்தி பேலிக்கிற அந்த கோல் இருக்கிறதே, அந்த சப்பாத்தி பேலிக்கிற கோல்ல, அதாவது சப்பாத்தி உருட்டுற கோல்ல சப்பாத்தி உருட்டிட்டு இருந்தாங்க. இவர் சப்பாத்தி, இவர் கையில ஒரு சப்பாத்தி கட்ட, அந்த அம்மா கையில ஒரு சப்பாத்தி கட்ட, 2 பேரும் புதுசு சந்தோஷமா. ஆனா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதுதான், அப்பொழுதுதான் கூடலுக்கு ஆயத்தமாகத்தான் ஊடல். அந்த ஊடல் வந்து விட்டது, 2 பேருக்கு பிரச்சனை. இப்ப புருஷனுக்கு கோபம் வந்துருச்சு. புருஷன் சொன்னா, இந்த பாரு நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா, அந்த கட்டை கையில வச்சுட்டு சொன்னா, ஒண்ணு நான் சாகணும். அவ்வளவுதான். அந்த அம்மா கட்டை எடுத்துக்கிட்ட, அந்த அம்மா ஒரு சத்தம் போட்டுச்சு, ஒண்ணு நான் சாகணும். அந்த அம்மா சொல்லுச்சு, நானே சாகணும். ஒண்ணு நான் சாகணும், இல்லாட்டா அது சொல்லல சகோதரர்களை. அப்படிப்பட்ட வாழுகிற காலத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன். ஒரு மூமின், நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் வெறுக்க முடியாது, வெறுக்க கூடாது. மனைவியை வெறுக்க கூடாது. ஏன்? இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். பூரா உலகத்துக்கும் கியாமத் வரை பாடமல்ல, படிப்பினை சகோதரர்களே. யாரெல்லாம் குடும்ப சங்கடத்திலே சிக்கி இருக்கிறார்களோ, இன்றைய நாள் அவர்களுக்கு வழிகாட்டியாகட்டும். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. என் கரிகமினா குலுக்கன், அவனிலே ஒரு குணம் உங்களுக்கு விரும்பாத குணம் இருந்தால் வேறொன்று விரும்புகிற குணம் இருக்கும். இதை பார்த்து வெறுப்படையாதீர்கள், அதை பார்த்து சந்தோஷமடையுங்கள். அப்படி குடும்ப வாழ்க்கைக்கும் அவர் வழிகாட்டினார்கள். அதற்கு மட்டுமல்ல எல்லா நிலைகளுக்கும். அதிலும் குடும்ப வாழ்க்கையிலே ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடனே, ஹஜரத் ஹதீஜாவுடனே, ஹஜரத் ஜுவைரியாவுடனே அவர்கள் நடத்திய வாழ்க்கைகளை விரிவாக நீங்கள் கிதாபுகளிலே படியுங்கள். ரசூலுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தார்கள், ரசூலுடனே எப்படி வாழ்ந்தார்கள், இதுவெல்லாம் உலகத்திற்கு முன்னுதாரணங்கள் சகோதரர்களே. ஏன் இதற்கு நான் முதலிடம் கொடுத்து சொன்னேன் என்றால், எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருகிற விஷயம் என்ற காரணத்தினாலே ஆக சொல்ல வருகிறேன். இஸ்லாமிய கோட்பாடுகள் இருக்கிறதே வெறும் ஒரு சாராரை பார்த்து உருவாக்கப்பட்டதல்ல. எனவே உலகத்திற்கு முரண்படாத ஒரு வாழ்க்கை வேண்டுமானால், இயற்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வேண்டுமானால், கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைய காலத்திலே குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது, ஏனென்றால் இரணம் குறைந்து விடும் என்ற காரணத்திற்காக ஒன்றே போதும் என்று ஒன்றே போதும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒன்று கூட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நானே குழந்தை நமக்கேன் குழந்தை, நானே குழந்தை நமக்கேன் குழந்தை. இதை இப்படி புகுத்தப்படுகிறது. எல்லா வாகனங்களிலும் எழுதப்பட்டு, எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டு, எல்லா எங்கெங்கு மனிதனுடைய பார்வைப்படுமோ அங்கெல்லாம் எழுதப்பட்டு, அங்கே ஒரு தாய் ஒரு சேய், ஒரு தாய் ஒரு சேய். அது ஆனா பெண்ணாங்கிறது 2 சமம், அது வேற விஷயம். இனி நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. நான் கேட்டேன், நாமே குழந்தை நமக்கேன் கல்யாணம். ஆக குழந்தைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பது இந்த உலகத்தினுடைய கோட்பாடாகிவிட்டது. எல்லா நாடுகளிலும்
குழந்தைகளுடைய கோட்பாடாகிவிட்டது. இந்த கோட்பாடு சரிதானா இல்லையா என்று எடுத்துக்கொண்டால் அது உடல் கோளாறு காரணத்தினாலே, ஏதாவது உடலுடைய இயலாமை காரணத்தினாலே யாராவது தள்ளி போட்டுக் கொண்டால், மனைவியை தள்ளி போட்டுக் கொண்டால் தவறில்லை. குழந்தை பிறப்பதை தள்ளி போட்டுக் கொண்டால் தவறில்லை. ஆனால் நிரந்தரமாக அதை நிறுத்தி விடுவது இருக்கிறதே, அது ஆபரேஷன் மூலமாக, சர்ஜரி மூலமாக அதை அந்த குழந்தை சினை முட்டை செல்லுகிற பாதையை அறுத்து வெட்டி, அல்லது இந்திரியம் உற்பத்தியாகிற இடத்தையே அறுத்து வெட்டி அங்கே ஒட்டப்பட்டு விடுகிறது. இதன் காரணமாக மனிதர்களுக்கு தீராத வியாதிகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது என்பது உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஏனோ தங்களுடைய இரணத்துக்காக படுகிற பாட்டிலே இயற்கைக்கு மாறாக செய்வார்களே. ஆனால் குழந்தை வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் பேசாமல் இருங்களேன். யார் குழந்தை பெற சொன்னது? அதற்குரிய எதையும் செய்யாமல் இருங்கள், அவ்வளவுதான். குழந்தை வேண்டாம் என்பதை இஸ்லாம் மறுக்கவில்லை. ஆனால் கூலியை பெற்றுக்கொண்டு குழந்தை வேண்டாம் என்று சொன்னால், கூலியை பெற்றுக்கொண்டு அந்த மனைவியோடு இருக்கிற இன்பம் என்ற கூலியை பெற்றுக்கொண்டு குழந்தை வேண்டாம் என்று சொல்வது இயற்கைக்கு ஒவ்வாது. எனவே நான் கேள்விப்பட்டேன், பல பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது அவர்கள் ஆபரேஷன் செய்து கொண்ட பிறகு தீராத வயிற்று வலி, தீராத இடுப்பு வலி, என்னென்னவோ வியாதிகள் இயற்கைக்கு மாறாக நடந்தால் இது ஒரு உதாரணம். இதே போல்தான் எல்லா காரியத்திலும். இதனால் தான் சகோதரர்களே, இன்றைய காலத்திலே கடைசி இந்த 20 வருஷத்திலே 30 வியாதிகள் புதிதாக வந்திருக்கின்றன. நீங்கள் கண்டுபிடித்த கண்டிப்பு மருந்துகள் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறார்கள். மருந்துகளுக்குரிய வியாதிகளை அல்லாஹ் கொடுக்கிறானே, அதற்கு காரணம் என்ன? இயற்கைக்கு மாறாக நடப்பதுதான் காரணம் சகோதரர்களே. இந்த கருச்சிதைவும் இதே போல அந்த கர்ப்பத்தடையும் இவைகள் எல்லாம் இயற்கைக்கு மாறான காரியங்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. எனவே இயற்கைக்கு மாறாக நடந்தால், ஆனால் மனிதர்களுடைய ஆசையை என்னவென்று சொல்லுவது சகோதரர்களே? ஆசை மட்டும் அடைந்து கொள்ள வேண்டும், எப்படியாவது இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாம். ஆண் பெண் உறவு இன்பம் இருக்கிறது அல்லவா, அந்த இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாம். ஆனால் அது இயற்கைக்கு மாறாக எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உலகத்தினுடைய நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா சேம் செக்ஸ் மேரேஜ் சகோதரர்களே. சமீபத்திலே பலரும் சொன்னார்கள், டிவியிலே இதை பார்த்தோம் என்று சொன்னார்கள். சேம் செக்ஸ் மேரேஜ், ஓரின திருமணங்கள். ஓரின திருமணம் என்றால் அதற்கு பெயர் திருமணமா? எருமை கூட செய்யாது, கழுதை கூட செய்யாது, நாய் கூட செய்யாது. ஆனால் மனிதர்களாக பிறந்தவர்கள் ஓரின திருமணம். ஸ்வீடனிலே 1993 ஓரின திருமணம் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட பிறகு 2 மாதத்திலே 17 ஆண்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். 17 பெண் ஜோடிகளும் 69 ஆண் ஜோடிகளும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று பத்திரிகையில் வருகிற சகோதரர்களே. அதே போல டென்மார்க்கிலே 1986 ஸ்வீடனிலே, நார்வேயிலே 1990 ஓரின திருமணம் அனுமதிக்கப்பட்டதாக, சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறது. இதே போல கே ரைட்ஸ் நாள், விடுதலை நாள் அங்கே சான் பிரான்சிஸ்கோவிலே ஒவ்வொரு வருடம் நடைபெறுகிறது. இதுவெல்லாம் என்ன மனிதனுடைய மூளைக்கு எத்துக்கிற காரியமா? ஓரின சேர்க்கை என்பது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். இதன் மூலமாக விளைகிற விளைச்சல் என்னவாக இருக்கும்? உன்னுடைய ஆசைதான் பூர்த்தியாகுமே தவிர உலகத்தினுடைய அழிவுக்குள்ள அத்தனை காரணங்களும் வந்து போகும். ஆண்டவனுக்கு மாறாக நடந்தால், ஆண்டவன் ஆண் பெண்ணை படைத்திருக்கிறான், இன்பம் பெற அனுமதி இருந்திருக்கிறான். ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது, அதற்கு ஒரு வரை இருக்கிறது, அதற்கு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு மாறாக அடுத்த வீட்டை யாராவது தேடுவார்களே, ஆனால் அதை விட்டுவிட்டு அடுத்த வீடுள்ள சோதர்களே, உலக சுகாதார நிறுவனம் கணக்கெடுத்து சொல்லி இருக்கிறது, சென்னையிலே மட்டும் தினந்தோறும் 500 கல்லூரி மாணவிகள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்களாம். 200 கல்லூரி மாணவர்களும் 500 குடும்ப தலைவிகளும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். சாதாரண ரோடு விபச்சாரங்கள் 4000க்கு அதிகமாக நடக்கிறதாம். உலக சுகாதார நிறுவனத்துக்கு இந்த வேலை செய்ய வேண்டியது தேவைதானா? எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்கு ஆணுரை போட்டுக் கொள்ளுங்கள், விபச்சாரத்தை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உறுதி பிறக்கவில்லையா? உங்களுடைய அறிவிலே ஒரு நிர்ணயம் பிறக்கவில்லையா? விபச்சாரம் செய்யாதீர்கள், அதன் காரணமாக எய்ட்ஸ் வருகிறது. விபச்சாரத்தை நிறுத்துங்கள், ஆசையை அடக்குங்கள், அடுத்தவர்களை பார்க்காதீர்கள், அடுத்த பெண்களை தீண்டாதீர்கள். யாரையெல்லாம் தீண்டுகிறீர்களோ அதன் காரணமாக உலகத்திலே தவறுகள் பெருகுகிறது. அதன் காரணமாக வேண்டாத விளைச்சல்கள், வேண்டாத வியாதிகள் உலகத்திலே பெருகுகின்றன என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதை முன்வைத்து நிறுத்துங்கள் என்று சொல்ல அந்த நோக்கத்தை லட்சியமாக கொண்டு சொல்ல உறுதி இல்லையே. அதற்கு ஆணுரை அணிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, புத்திசாலிகள் ஆணுரை அணிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு விளம்பரம் பார்த்து புத்திசாலிகள் ஆணுரை அணிந்து கொள்கிறார்கள். சகோதரர்களே, உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிற சகோதரர்களே, தடுத்து நிறுத்துங்கள். நாம் உலகத்திற்கு அழைப்பு எடுக்கிறோம், தடுத்து நிறுத்துங்கள். இல்லையானால் இது எங்கே போய் முடியும் என்று தெரியாது, இதனுடைய நிலை என்னவாகும் என்று தெரியாது. மனிதர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கரை சேருங்கள், மனித சமுதாயத்தை கரை சேருங்கள்.
இவர்கள் எங்கே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இறக்கப்படுங்கள், இவர்களை கரை சேருங்கள். அந்த கரை சேர்ப்பதற்கு மனித சமுதாயத்துக்கு உடன்பாடான கோட்பாடுகளை கொண்ட இஸ்லாம் இறைவனால் அருளப்பட்ட உயர்ந்த கோட்பாடு. அதன்படி முஸ்லிம்களாகிய நாம் நடக்க வேண்டும் என்று உறுதி கொள்வோமாக. அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு, நினைத்த நேரத்தை விட 2 நிமிடம் அதிகமாகிவிட்டது என்பதையும் சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களுக்கு, இந்த மாநாட்டை இரவு பகல் பாராது பாடுபட்டு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல கூலி தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை நல்கியவர்களுக்கு மீண்டும் துஆ செய்து கொண்டு, உங்களுக்காகவும் நீங்கள் எனக்காகவும் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.